கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். எனக்கு அருமையானவர்களே, பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது, பிசாசு நம்ம தொட முடியாது. ஏன்னா நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். நாம் எப்படி தேவனால் பிறந்திருக்கிறோம் என்று அறிகிறோம்? தேவன் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை பலவிதமான கலக்கத்தில் நிமித்தமாய் நீ இந்த வார்த்தைகளை கேட்பாயானால், இந்த நாளிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பொல்லாங்கன் உன்னை தொட முடியாது, சத்துரு உன்னை தொட முடியாது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதை போகும். ஏமான் ஏமான். இந்த நாளில் விடுதலை நாள். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. பிசாசு சொல்லுவான், நீ பாவம் செய்துட்டேன், நீ பாவம் செய்த நிமித்தமாய் உனக்கு விடுதலை இல்லை என்று சொல்வான். இல்லை தேவ பிள்ளையே, நம்முடைய பாவங்களுக்காக நம் ஆண்டவராகிய இயேசு தன்னை கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தத்தின் நிமித்தமாய் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவங்களை அவர் இந்த பாதாளத்தில் போட்டு விட்டார். அதை யாரும் தோண்டி எடுக்க முடியாது. உன்னுடைய பாவங்கள் மறைந்து போயிட்டு அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால். ஆகவே பொல்லாங்கன் உன்னை தொட முடியாது, உன் எல்லைகளுக்குள் வர முடியாது, உன்னுடைய வாழ்க்கையை அவன் ஆதிக்கம் செய்ய முடியாது. அந்த நெகட்டிவ் தாட்டை எடுத்து போடு. இன்று முதல் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். சத்துரு என்னை மேற்கொள்ள முடியாது, சத்துரு என்னுடைய இருதயத்தில் விதைகளை விதைக்க முடியாது, என் பிள்ளைகள் வாழ்வில் அவன் விதைகளை விதைக்க முடியாது. கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற இந்த நாளில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பியா? தேவனால் பிறந்திருக்கிறோம். தேவனால் பிறந்த ஏவனும் பாவம் செய்யாது. நம்ம தேவனால் பிறந்திருக்கிறோம். சத்துரு தான் சொல்லுவான், நீ பாவம் செய்துட்டேன், நீ பாவம் செய்துட்டேன்னு சொல்லுவான். ஆனால் தேவனால் பிறந்தவன் தன்னை காத்து கொள்ளுகிறான். பாவத்திற்கு விலகி நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறார். பொல்லாங்கன் உன்னை தொடர முடியாது. நாளில் ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, என்னை ஆளுகை செய்கிற தெய்வம், சத்துரு என்னையோ குடும்பத்தையோ என் அருமையானவர்களையோ தொட முடியாது. கர்த்தர் உன்னை சுற்றிலும் வளையம் போடுகிறார். அன்பு தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி ஆண்டவரே. பொல்லாங்கன் உன்னை தொடரான் என்று சொன்ன வசனத்தின் வழியா கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டையின் ஆளுகைக்குள்ளாக நின்று ஜெபிக்கிறார்கள். பொல்லாங்கன் தொடர முடியாது ஆண்டவரே. நாங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். ஓ ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. எல்லா விதமான நெகட்டிவ் தாட்டை எடுத்து போடும். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்கிறதை இவருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.